ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. இட்லி பொடி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுத்தம்பருப்பும் சேர்த்திக்கலாம். இன்றைக்கி நான் கருப்பு உளுத்தம்பருப்பில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். கடலைப்பருப்பு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் பருப்பு 2 கப்பு எடுத்தோம்னா 4 கப்பு சிகப்பு மிளகாய் எடுத்துக்கணும். காரம் அவங்கவுங்க வீட்டில் தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து பருப்போட அளவு பருப்பு 2 பங்குன்னா 4 பங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னா மிளகாயோட காரத்தை கம்மி பண்ணிக்கலாங்க. அப்புறம் இப்போ நான் சொன்ன பருப்பு அளவுக்கு தேவையான உப்பு, புளி, சீரகம், கொத்தமல்லி அதாவது தனியா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க பொடி அரைக்கணும். இப்போ நான் வந்து 1 டம்ளருக்கான அளவு சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் பண்ணுற குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி தான். 2 கப்புக்கான அளவு தான் இப்போ நான் பொடி அரைக்க போகிறேன். ஆனால் உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக 1 பங்கு கடலைப்பருப்பு, 1 பங்கு உளுத்தம்பருப்பு, 4 பங்கு சிகப்பு மிளகாய், அப்புறம் இதெல்லாம் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாங்க. மற்றபடி உப்பு, இந்த புளி, சீரகம், கொத்தமல்லி அதாவது இந்த தனியா இதெல்லாம் நீங்கள் விருப்பம் இருந்தால் இந்த 3 சேர்த்திக்கலாம். இல்லாட்டி 2 பருப்பு, சிகப்பு மிளகாய், உப்பு இதை மட்டும் கூடி நீங்கள் சேர்த்து இட்லி பொடி பண்ணலாங்க. இதெல்லாம் இந்த 3 சேர்த்து செஞ்சோம்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குங்க. அதுக்காக தாங்க. அதுக்கப்புறம் இட்லி பொடி அரைக்கும்போது கருவேப்பிலை சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. அதனால் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. லாஸ்ட்டில் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் அந்த பேன்லேயே மறுபடியும் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுங்க. பாருங்கள், ட்ரை பேனில் கருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுக்கலைன்னா இதோட பச்சை வாசனை இருந்தால் நம்மளோட இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்காதுங்க. அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வறுக்கிறது, சும்மாவே வறுக்கிறது அது அவங்கவுங்க விருப்பங்க. இப்போ நான் சும்மா வெறும் வானொலியில் தான் கருப்பு உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா வறுத்துட்ருக்கேங்க. நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது கடலைப்பருப்பு வறுத்துக்கலாங்க. பாருங்கள், அடுத்தது கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கலாங்க. ஓரளவுக்கு பக்கத்தில் இருந்தே வறுத்துருங்க. பாருங்கள், என்னோடது அங்கங்கே பிளாக்காக இருக்குது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நம்மளோட இட்லி பொடி வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருந்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பருப்பு வந்து நல்லா வறுத்தா தான் இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சரியாக வறுக்காமல் செஞ்சோம்னா கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் பொடியோட டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. நல்லா வறுத்திருந்தால் கெட்டே போகாது. பொடி எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா வறுக்காமல் செஞ்சிட்டோம்னா அந்த பச்சை வாசனையோடு இட்லி பொடி சாப்பிடும்போது நல்லா இருக்காதுங்க. அதே டயத்தில் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா வறுக்கிறதுல இட்லி பொடியே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், கருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்ததை இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு இதில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இப்போ வறுத்து ரெடியாக இருக்குது. அடுத்து இன்னும் என்னென்ன வறுக்கணுமோ அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வறுத்துட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ தனியா, சீரகம், புளி இதை நல்லா வறுத்துக்கலாங்க. உப்பையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனால் உப்பை வந்து மிளகாய் வறுக்கும்போது வறுத்தோம்னா மிளகாவோட காட்டு நமக்கு தொந்தரவு பண்ணாதுங்க. அந்த மிளகாயை வறுக்கும்போது, சிகப்பு மிளகாய் வறுக்கும்போது உப்பு சேர்த்து எண்ணெய் சேர்த்து வதக்கினோம்னா அவ்வளோ காட்டு தெரியாதுங்க. அதே டயத்தில் மிளகாய் வதக்கும்போது நம்ம எண்ணெய் சேர்த்துனோம்னா நம்மளோட இட்லி பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்காக நிறைய ஊற்றிடக்கூடாது. சும்மா ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி சிகப்பு மிளகாய், உப்பு 3ஐயும் ஒன்றா சேர்த்து வறுத்தோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதையும் நல்லா பார்த்து வறுத்துக்கோங்க. கருக விடக்கூடாதுங்க. 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இதையும் அந்த பருப்புகளோடு சேர்த்து வச்சுக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம். பாருங்கள், சீரகம், தனியா, அப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு இந்த பருப்பு கூடயே சேர்த்து வச்சுருக்காங்க. புளி கூட சேர்த்ததுனால சீரகத்தோட கலரெல்லாம் அப்படி இருக்குங்க. கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். இப்போ பாருங்கள், சிகப்பு மிளகாய், அப்புறம் இட்லி பொடிக்கு தேவையான உப்பு,
அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம சிகப்பு மிளகாய் நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த சிகப்பு மிளகாயை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சிகப்பு மிளகாய், உப்பு, அப்புறம் எண்ணெய் இது எல்லாம் 3 சேர்த்து வறுத்ததை இப்போ இந்த பருப்பு கூட சேர்த்து வச்சுருக்கேங்க. இது எல்லாம் நல்லா ஆறட்டுங்க, அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாங்க. மிளகாய், பருப்பு, சீரகம், கொத்தமல்லி இதையெல்லாம் சேர்த்து நம்ம வறுத்ததுக்கப்புறம் அந்த பேன் ஹீட்டாக இருக்கும் பார்த்திங்களா, அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறிவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. இந்த ஹீட்டே போதுங்க. இதுக்கு கட்டி பெருங்காயமாக இருந்தால் இப்போ நீங்கள் இந்த இடத்துல சேர்த்திக்கோங்க, ஏன்னா அது நல்லா சூடானால் தான் அரைக்க முடியும். தூள் பெருங்காயமாக இருந்தால் அப்படியே சேர்த்திக்கலாங்க. கட்டி பெருங்காயம் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் தூள் பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேங்க. பாருங்கள், நாம் பருப்பு வகைகள், அப்புறம் அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, புளி, உப்பு, சிகப்பு மிளகாய், சீரகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா வதக்கி வறுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், செமையாக சூப்பராக நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. கருப்பு உளுத்தம்பருப்பு போட்ட மாதிரியே தெரியாது பாருங்கள், ஏன்னா அது கூட மிச்ச பருப்பு வேறு திங்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கறதுனால இது கருப்பு உளுத்தம்பருப்பில் செஞ்சுருக்குன்னு தெரியவே தெரியாது. கருப்பு உளுத்தம்பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை அரைக்கும் போதே உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பெல்லாம் பிடிச்சா சேர்த்திக்கலாம். புளிப்பு, சீரகம், அதாவது அந்த புளி, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி விடுங்க. அப்புறம் ஃப்ளேவருக்காக பூண்டு, கருப்பு எள், வெள்ளை எள் இது எது வேணால் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க விருப்பந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை ரெண்டுக்குமே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.